இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போதும் போதும், இடம் நல்லா தான் இருக்குது. இவங்கடா இங்க சார், மிஸ்டர் மகேஷ் சந்திரன் சார், நீங்க எப்படி இங்க? நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? எல்லாம் அஞ்சலிக்காக தான். அஞ்சலி, என்ன இது? இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாது. கண்ட இடத்துல வெயில்ல எல்லாம் அலையக்கூடாது. உடம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காது. சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. மிஸ்டர் நவீன், நல்லதான பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம்? அஞ்சலி, உனக்கு பணம் வேணும்னா எவ்வளவு வேணாலும் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். சும்மா போற வர்ற இடத்துல எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க. ஏய், நிறுத்து. என் கரியரை பார்த்துக்க எனக்கு நல்லாவே தெரியும். உன் பணத்துல வாழணும்னு அவசியம் எனக்கு இல்ல. உன் பக்கமே வரக்கூடாதுன்னு தான் உன்னை தூக்கி வீசிட்டு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எதுக்கு நீ திரும்ப திரும்ப ஏன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க? அஞ்சலி சார், உங்களுக்கு இந்த சார் தான் எங்க ஓனர் அம்மாவோட சார். ஓ, அப்படியா? நவீன், இந்த ஆள் கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? வா, நம்ம கிளம்பலாம். ச்சே, நான் இன்வெஸ்ட் பண்றது உனக்காக அஞ்சலி. உன் லைஃப பத்தி எனக்கு தெரியுமே. நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்க கூடாது. வாங்க போலாம். நவீன், இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம். ஒதுங்கிக்கோங்க. முடியாது சார். அஞ்சலி என் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் இங்க கொண்டு வராதீங்க. நவீன், பொம்பளைங்க கையில காசு சேரப்படக்கூடாது. அப்படி சேர்ந்தா அவங்க தனியா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூட இருக்கவங்கள ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தெளிவா தெரியும். அஞ்சலி தனியா நின்று ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் அவ என்கிட்ட வரவே மாட்டா. அதுக்கு மேல என்ன சொல்லன்னு தெரியல. இது பாரு, இது என்னோட லைஃப் பிரச்சனை. நீ ஒதுங்கி போயிரு. சாரி சார், இது எனக்கு ஒரு பிசினஸ் மாதிரி தான். அதை தாண்டி நான் எதுவும் யோசிக்கல. ப்ளீஸ், நீங்க இதுல தலையிடாதீங்க.